அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையும் படலம் 2வது நாளாக இன்று தொடர்ந்தது. அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த இசக்கி சுப்பையா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் JCT பிரபாகரிடம் கடிதம் வழங்கினார். ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதை அடுத்து திருச்சி கிழக்கு, பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய தொகுதிகளை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் தாவேகவில் இணைந்தார் இசக்கி சுப்பையா. நான் என்றென்றும் நன்றியோடு வணங்கும் எனது அம்பை தொகுதி மக்களுக்கு என் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவிச்சுக்கிட்டு, எதுக்காக நான் இப்போ அதிமுகவில் இருந்து இங்கே வந்திருக்கேன், ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என் தொகுதி மக்களுடைய நலனுக்காகத்தான். நீ ராஜினாமா பண்ணி தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போற, அது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். நிச்சயமாக கடந்த 5 ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்பாசமுத்திரத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். என்னுடைய சட்டமன்ற நிதியில் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடிஞ்சதை தவிர வேற எந்த விதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வர முடியலை. குறிப்பாக முன்னாள் முதல்வர்கள் உங்கள் தொகுதிக்கு தேவையான 10 கோரிக்கை கொடுன்னு கேட்டு நான் கொடுத்து இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை. என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நான் ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு செயல்பட்டாதான் நிச்சயமாக நல்லது செய்ய முடியும். அந்த அடிப்படையில் நான் அவங்க சிஎம்மையும் பார்த்தேன், இப்போ பொதுச் செயலாளரையும் பார்த்துருக்கேன். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணையும் நிகழ்வு ஆரோக்கியமானது அல்ல, அதற்கு தாவேகவின் தலைமை இடமளிக்க கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணரவில்லை, கருதவில்லை. இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முடிவை மேற்கொண்டது. எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்கிற அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்று தாவேகா தரப்பில் விடுத்த அழைப்பை ஏற்று இயக்கத் தோழர்கள் மீண்டும் கலந்தாய்வு செய்து ஏற்கனவே எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று என்னை வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த நிலையில் தாவேகா தலைவருக்கு, முன்னணி பொறுப்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள், எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். இந்த விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா தலைமை செயல்படக்கூடாது என்பது எங்கள் விருப்பம். அதிமுக இதுபோன்ற நெருக்கடிகளை சந்திக்கும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததன் விளைவாகத்தான் அதிமுகவின் ஆதரவை பெறுவதில் தாவேகாவுக்கு நெருடல் இருந்ததாக தாவேகா தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து தேர்தலை சந்தித்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற முயற்சியை தாவேகா முன்னெடுத்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் காங்கிரஸ் ஆதரவை நாடியதற்கும் இடதுசாரிகளுடைய ஆதரவை நாடியதற்கும் அதிமுக பாஜக உறவுதான் காரணம் என்பதை தாவேகா தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இந்த இணைப்பு ஏற்புடையது அல்ல என விமர்சித்துள்ளார். எந்த பிரதிபலனையும் பாராமல் இந்த இணைவு நடந்ததாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் விஜய் அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக இல்லை என்றும் தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி
5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சண்முகம் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் விமர்சித்து பதிவிட்டுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறது தாவேக அரசு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் இப்போது 50,000 வரையிலான கடனுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி, மாபெரும் நம்பிக்கை மோசடி. ஏற்கனவே 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என்று சொல்லிவிட்டு 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் அது கிடையாது என்று அதிர்ச்சி தந்தார்கள். இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்கிறார்கள். இப்படி இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் மனசளவில் தயாராயிருக்கணுமா சிஎம் சார் என தனது பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு அடிக்கல் நாட்டும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்வதாக வந்த செய்தியை அடுத்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதல்வர் விஜய். அதில் மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், மேலும் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறுவதாக அமையும். அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் வழங்கப்பட்டு வரும் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் முதல்வர் விஜய். மே 27ஆம் தேதி விசாரணைக்கு வந்த வழக்கில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் நோக்கில் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்பப் பெற தனியாக ஆட்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாவட்டங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ், டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகள் ஜூன் மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்றும் உடனடியாக பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் TK பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் 20 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட அவர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.